Hi friends, welcome to my Vanitha Kitchens vlog. இன்னைக்கு இந்த வீடியோல நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை டீ காஃபியோட சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவு கோதுமை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதே கப்பால் அரை கப் அளவுக்கு ரவை, வறுக்காத ரவை தாங்க நான் சேர்க்கிறேன். வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் அரை கப் அளவுக்கு தயிர், ஒரு கப் கோதுமை எடுத்தோம், அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ தயிர் எடுத்த கப்பால் ஒரு கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இது கூட பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக இஞ்சி தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கருவேப்பிலை மல்லியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இதில் நல்லா மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் பரவுற மாதிரி இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா மாவு திக்காக இருக்குது. இன்னும் நம்ம ஒரு அரை கப் தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. மொத்தமாகவே 1.5 கப் அளவு தண்ணீருங்க. சேர்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு இருக்கும். அதுக்கு மேலே தண்ணீர் சேர்த்துடாதீங்க. இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவு நம்ம கலந்துக்கலாம். நல்லா திக்கான இதில் நம்ம இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. இதை ஊறிச்சுன்னா இன்னும் நல்லா திக்காக நல்லாயிருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவு கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. மாவு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம். மாவு ஊறிச்சுன்னா ரவை கொஞ்சம் சாஃப்டாக ஆகும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திறக்கிறேங்க. கரண்டியால் மாவு நல்லா கலந்துக்கலாங்க. ரவை கொஞ்சம் ஊறி மாவு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு மாவு திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் உறிஞ்சிரும். அதனால் மாவு இந்த பதத்துக்கு கலந்துட்டு இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. இதை சேர்க்கறதுனால நல்லா உள்ளே வெந்து மேலே கிறிஸ்பியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அரை கப் தயிர் 1.5 கப் அளவு தண்ணீர் சேர்த்ததுனால கரெக்டாக இந்த பதத்துக்கு மாவு இருக்குங்க. இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. நான் எண்ணெய் சூடு பண்ணி நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்னதாக இது மாதிரி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு கூட ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 4 ஊற்றிருக்கேன். 4 நல்லா செவந்து திருப்பி விட்டுக்கலாங்க. இது மாதிரி 2 சைடுமே வெந்து வரட்டும். அடுப்பை நம்ம கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே மேலே நல்லா செவந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா 2 சைடுமே செவந்து இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து அழகாக வடிகட்டி எடுத்துடலாங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியான பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக டீ போடுறதுக்குள்ளேயே செஞ்சிடலாங்க. டீயோடு நீங்கள் சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள். தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. மீதமுள்ளமாகவே இந்த மாதிரி ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த அப்படியே சாப்பிடலாம். இல்லாட்டி உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக அருமையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இன்றைக்கி இதே அளவுகளோடு செய்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.